கேப்டன் வந்து கட்சி 5 சீட்டு கன்ஃபார்மாக ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏற்று நீங்கள் தற்கொலை பண்ணி தயார்னா ரெடி. விஜயகாந்த் புள்ளிக்கு ஒரு ஓட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடலாம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் போட்டு நம்மளுக்கு விலைவாசியும் கேஸ் இதுவும் எதுவுமே சரி கிடையாது. நாட்டு நன்மை ஒன்றுமே கிடையாது. நம்ம போட்டு விஜயகாந்த் புள்ளியை மின்னுக்கு வர வச்சு அவளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு தெரியும்? மின்னுக்கு வர்றது இவங்க நல்லது செய்வாங்க, அவங்க கெட்டது செய்வாங்க, நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ எல்லாரும் நல்லது செஞ்சாங்க, எங்கே செஞ்சாங்க? அவங்கவுங்க குடும்பத்தை தான் அவங்கவுங்க பார்த்துக்கினாங்க. ஆனால் விஜயகாந்த் சார் அது போல கிடையாது. இப்போ விருதுநகர் தொகுதியில கேப்டனோட மகன் வந்து களமிறங்குறாங்க தேர்தலில். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா? ஆக்சுவலாக வந்து கேப்டனோட வாரிசு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த விருதுநகர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் எதிர்த்து ராதிகா சரத்குமார் களமிறங்குறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், எப்படி இருந்தாலும் கேப்டனுக்கு நிகர் நம்ம யாரையுமே சொல்ல முடியாதுங்க சார். கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்கீங்க ஜெயிப்பாங்க? சார், அவர் வந்து கருப்பு எம்ஜிஆருங்க சார். ஸோ கருப்பு எம்ஜிஆர் யாராவது ஜெயிக்க முடியுமாங்க சார்? எப்பவுமே ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு. நான் விருதாச்சலம் பக்கம் என்ன இருந்தாலும் வெற்றி வரும். வெற்றி என் குடும்பத்துல இருந்து 30 ஓட்டு. என் குடும்பத்தில் 30 ஓட்டு போல கேப்டனுக்கு தான். அப்பா ரசிகர், நான் அம்மா வயசுல இருந்து நான் ரசிகர், கேப்டன் ரசிகர். சின்ன பிள்ளைங்க நான் ரசிகர் அதிகம். அதனால வந்து கண்டிப்பா விழியும். என் வீட்டில் குடும்பத்தில் 30 ஓட்டுல வெற்றி பெறார் விஜய பிரபாகரன். கண்டிப்பா வாய்ப்பு உண்டு, கண்டிப்பா ஜெயிக்கும். வெற்றி சாப்பாடு அவர் வீட்டாண்ட என்னைக்கு போனாலும் 6 நாள் சாப்பிட்டு போகணும்னு சொல்ற ஒரு கேப்டன் மட்டும்தான். வேற எந்த கட்சிக்காரனும் கிடையாது. கேப்டன் தலைவர் மட்டும்தான். சாப்பிட்டியா, சாப்பிட்டு அடுத்து பேசிட்டு இன்ன வரைக்கும் அவர் சாப்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. யாருக்கும் கிடையாது. கேப்டன் வெற்றி வரும். விருதுநகர்னா அது கேப்டனோட கோட்டைன்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஒரு பிறந்த ஊரு 100% கேப்டன் பையனுக்கு தாங்க. ஏன்னா அவர் எதிர்த்து ராதிகா சரத்குமார் நிக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் விஜயகாந்த் பையன் தாங்க. விஜயகாந்த் அவருக்காக தான் விஜயகாந்துக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. பையனுக்காக ஓட்டு போட்டு பையனை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க. விஜயகாந்த் பையன் நல்லது செய்வாரா? கண்டிப்பா செய்வாருங்க. விஜயகாந்தை விட நல்லா செய்வா. அப்படிங்க கேப்டன் பையன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிக்கணும், எல்லாருமே அவரோட ஆதரவு கொடுக்கணும். அவரோட ஆத்மா கண்டிப்பா அவர் ஜெயிக்க வைக்கும். நீங்க எந்த தொகுதினா? இல்ல, நான் விருதுநகர் தொகுதி தான். ஓ, அங்கதான் இப்ப போட்டியிட போறாரு. அவங்களை எதிர்த்து ராதிகா சரத்குமார் வேற நிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்? போட்டி எல்லாருமே இருக்கும். மும்முனை போட்டி தான் இது. ஆல்ரெடி மாணிக்கந்தா ஒரு சிட்டிங் எம்பி அவரு. இப்போ நிற்கிறவங்க 2 பேரும் புது கேண்டிடேட்டு. கேப்டனோட பையனும் நிற்கிறாரு. இங்கிட்டு இவங்க 2 ஆக்டர் ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க. ஆனால் டஃப்பு தான். இருந்தாலுமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தொகுதியில கேப்டனோட பையன் வந்து போட்டிடுறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வெற்றி பெறுவாரா? அவர் எங்க தலைவர், அவர் ரசிகர். நான் நல்லபடியாக சந்தோஷமா வரணும். விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பாசம். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மக்களுங்கெல்லாம், ஏழை மக்களுங்கெல்லாம் அவர் சேவை செய்தவர். நல்லா அவர் ஜெயிப்பார். மகனும் ஜெயிப்பா போல. சிஸ்டர், விருதுநகர் தொகுதியில கேப்டன் விஜயகாந்தோட பையன் வந்து போட்டியிடுறாரு. அவங்களை எதிர்த்து ராதிகா சரத்குமாரும் போட்டிடுறாங்க. 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? விஜய் பிரபாகர் தான் ஜெயிப்பாருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் எப்பவும் விஜயகாந்த் தான். விஜயகாந்த்? ஆமா, எனக்கு பிடிச்சதே அவரு தான். எங்க வீட்டுக்காருக்கு அவர் பிடிச்சதா அவர் தான். அதனால எங்க ஓட்டு எல்லாம் அவருக்கு தான். விருதுநகர் தொகுதியில ராதிகா சரத்குமார் விசஸ் கேப்டனோட பையன், யார் ஜெயிப்பாங்க 2 பேர்ல? விஜய் பிரபாகர் தான் ஜெயிப்பாரு. அவர் வந்து அவங்க அப்பாவோட நல்ல குணத்துக்கும், அவர் நல்ல ஒரு மக்களுக்காக செஞ்ச ஒரு நல்ல இதுக்கும் அவர் தான் வருவார். அவர் ஆசீர்வாதம் எப்பயுமே கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. மக்களுக்கும் தெரியும் முன்ன விட்டது இப்போ வந்து பிடிச்சிருவார் அவர். ஏன்னா இந்த ஆத்மா அவருக்கு வந்து சாந்தி அடையாது. பையன் வந்து வந்தாதான் அது வந்து சாந்தி அடையும் அவருக்கு. இனிமேல் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். இது வந்து உறுதி. இந்த வீடியோ மூலியமா விஜய் பிரபாகரன் அண்ணனுக்கு எதனா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து அவங்க அப்பா மாதிரி வரணும். அவருடைய ஸ்டைல் அவருக்கு இருக்கு. அவர் நல்லா பேசணும். அவர் மக்களுக்காக நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து, மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பா அதை மூழ்ச்சி எடுங்கோ, யாரும் விட்டுடாதீங்க, கை கொடுங்க. அதுதான் நல்லது நம்மளுக்கும். விஜயகாந்துக்கு அவருக்கும் மனசு சாந்தி அடையும்.
நம்ம புள்ள நம்மளாட்டுமே இருக்காருன்னு அவருக்கும் ஒரு மனசு ஒரு சாந்தி அடையும். நம்ம வந்து நல்லதே நினைக்கலாம், நல்லதே செய்வாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து அப்பா போனாருன்னு ஒரே கஷ்டம்தான் இருக்கும், ஆனால் நல்லது செய்யும். அவங்க அப்பா வழியில் வரும், கொள்கையிலே வரும். அது எல்லாரும் சேர்ந்து கை கொடுக்கலாம். கண்டிப்பாக இருக்கணும். அவர் வந்து அவங்க அப்பாவுக்காக, அவர் நல்ல ஒரு இதுக்காக, நல்ல எண்ணத்துக்காக, மக்களுக்காக வந்து வாழ்ந்தார். அவருடைய நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். விஜயகாந்த் அதாவது இப்போ விருதுநகர் தொகுதியில கேப்டன் விஜயகாந்தோட பையன் வந்து போட்டியிடுறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி வாய்ப்பு அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அவர் கேப்டன் மாதிரி தான், கேப்டனோட பையன்றதுனால கேப்டன் வழியில் அவர் நடப்பாருன்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக எல்லாருமே ஓட் போடுவாங்க. நான் இந்த இடத்துல ஓட் போடலனாலும் அவருக்கு என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர்கிட்ட இருந்த நல்ல விஷயங்கள் எதனா நீங்க மக்கள்கிட்ட ஷேர் பண்றதுனா சார்? கண்டிப்பாங்க சார். அவரோட மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி தான் நிறைய விஷயங்கள், அதாவது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் மக்களுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. ஸோ எனக்கு என்னோட நாலேஜில் என்னால் என்ன பண்ண முடியுமோ கேப்டனை ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன். ஸோ ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன். நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கேங்க சார். இப்போ எதிர்த்து ராதிகா சரத்குமார் போட்டி போடுறாங்க, எந்த அளவுக்கு? ராதிகா சரத்குமார்ன்ட்டு இல்லை, ஜெயலலிதா அம்மான்னு இல்லை, யாராக இருந்தாலுமே விஜயகாந்த் கேப்டன் நிகர் யாரும் கிடையாது. ஸோ அவர் இருக்கிற இடத்துல இப்போ அவர் மகன் இருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக பிரபாகரன் ஜெயிப்பார். மக்களுக்கு நீங்க எதனா சொல்லணும்னா, கேப்டனுக்காக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கேப்டனுக்காக சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை, மக்களோட தங்கம் அவர். ஸோ அந்த தங்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, தங்கத்தை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ஓட் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, மக்களாகி நீங்கள் வாங்கிக்கோங்க. விருதுநகர் தொகுதியில கேப்டனோட பையன் வந்து போட்டிடுறாங்க, அதுல வெற்றி பெறுவாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி பெறுவார். இல்ல அவங்களை எதிர்த்து வந்து ராதிகா சரத்குமார் நிக்கிறாங்க, அங்க அவங்களுக்கு ஓட்டு வங்கி அதிகமா இருக்குன்றாங்க. மக்கள் நீங்களா யார் பக்கம் நிற்பீங்க? எனக்கு கேப்டன் தான் பிடிக்கும், கேப்டன் பக்கம் தான் நிற்பேன். எதனால கேப்டன் உங்களுக்கு வரும்? அது ஏன்னா எனக்கு சின்ன வயசுல வந்து ரொம்ப பிடிக்கும். கேப்டன் பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுவீங்க? எல்லா விஷயமும் தான், அவர் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அவர் எல்லா படமும் நல்லா விரும்பி பார்ப்பேன். எப்படி சொல்கிறது, இந்த இதில் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடிக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்க்க முடியல, பட் இப்போ வந்து பார்த்துருக்கேன். கேப்டனோட மகன் வந்து விருதாச்சலம் தொகுதியில போட்டிடுறாங்க, அவர் அங்கே ஜெயிப்பாரா? எப்படி அவங்க எதிர்த்து ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க, நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஜெயிச்சா நல்லது தான், பட்டு அவங்க அப்பா இருந்தது இடத்துல இவர் இருக்கிறாரு, இருந்து நல்லபடியாக வழி நடத்துவார் ஒரு நம்பிக்கை. பிரதர், விருதுநகர் தொகுதியில கேப்டன் அவர்களோட மகன் வந்து களமிறங்குறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? 100% வெற்றி வாய்ப்பு இருக்குண்ணா. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, கேப்டன் வரவைக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து தன்னோட தவறை உணர்றாங்க. இதுக்கு முன்னாடி பணம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் மாற்றுக் கட்சிக்கு போனாங்க. கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் தான் பணம் என்ன, இந்த கேப்டன் சொன்ன டைலாக்கு, காசு என்னையா காசு அப்படின்ற டைலாக்கு இன்றைக்கி தான் எல்லாரோட மக்கள் மனநிலையில் பதிஞ்சிருக்குது. அந்த மனநிலையில் தான் நான் சொல்கிறேன். இனிமே அந்த காசு பொருட்படுத்த மாட்டாங்க. பொருட்படுத்தாமல் கேப்டனோட அந்த வார்த்தைக்கோசரமாவது கேப்டனோட பையனுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது.